ஹலோ ஃபுடி buddies, வெல்கம் டு Soulinbowl. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்டோபஸ் மசாலா. ஆக்டோபஸா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க இதை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆக்டோபஸில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட பிபியை கம்மி பண்ணும் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது விட்டமின் B12 taurine அமினோ ஆசிட்லையும் ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதனால இது கேன்சர் ரிஸ்க்கே கம்மி பண்ணும். இதை விட ஹைலைட் என்னென்னா ஆக்டோபஸில் ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. அது பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது போக அல்சைமர்ஸ் ஃபியூச்சரில் டெவலப் ஆகாமல் தடுக்குது. இந்த ரெசிபிக்கு நான் வந்து 500 grams ஆஃப் ஆக்டோபஸ் எடுத்திருக்கேன். இது ப்ரீ கிளீன்டு, ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டப்பட தேவையில்லை. அப்புறம் வந்து வீட் ஃப்ளவர் வந்து 75 grams எடுத்திருக்கேன். இது நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆக்டோபஸ்குள்ளே வந்து கொஞ்சம் மண் மாதிரிலாம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது செம நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு மண்ணு கடிப்படாது. ஆக்டோபஸை வந்து நம்ம முன்னாடியே பாயில் பண்ணுவோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மராட்டி முக்கு, ஒரு ரெட் சில்லி கொஞ்சம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1.25 tablespoons வினிகர் அண்ட் ஒரு பே லீஃப். இனி மசாலா பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கொரியண்டர் சீட்ஸ் 2 tablespoons எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து 1.5 tablespoon ஜீரகம் அண்ட் 3/4 tablespoon சிஷ்வான் பெப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக ஒரு சிட்ரிக் டேஸ்ட்டு தரும். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் பெப்பரும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு கைப்பிடி அளவு வந்து கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். 1.75 tablespoon ரெட் சில்லி பவுடர், கறி மசால் வந்து 1 tablespoon, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 tablespoon, சால்ட் அகைன் 1 tablespoon, மஞ்சள் 1/2 tablespoon. அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து 3 tablespoon எண்ணெய் எடுத்திருக்கேன். இங்கே கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். 2 கிராம்பு, ஒரு கருப்பு கார்டமம். இது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிரீன் கார்டமம் ஆக்சுவலாக. அது போக 4 கிரீன் கார்டமமும் நான் எடுத்திருக்கேன். 2 அன்னாச்சி பூ, ஒரு சின்ன பீஸ் பட்டை. நிறைய பேருக்கு ஆக்டோபஸ் சாப்பிட்லான்னு கூட தெரியாது. ஸோ அவங்களுக்காக ப்ரீ க்ளீன் பண்ண ஆக்டோபஸ் எப்படி இருக்குன்றது இங்கே காமிக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்லி ப்ரீ க்ளீனாக தான் வாங்கியிருக்கோம். இது மீடியம் சைஸில் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஹெட்டுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த பை இங்க் சாக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ப்ராப்பராகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் டென்டக்கிள்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து க்ளோஸ்அப்பில் இருக்கும். இந்த சின்ன சின்ன சக்ஷன் ஏரியாஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே எடிபிள் தான். அதே மாதிரி இங்கே ஒரு பல்லும் இருக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது போக இந்த மண்ணை ரிமூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த எடுத்து வச்சுருக்கிற வீட் ஃப்ளோர் இருக்குங்க இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து இது ஒரு 3 to 4 minutes நல்லா இப்படியே நீங்கள் மசாஜ் பண்ணி விடணும். ஸோ இது என்ன பண்ணோன்னா உள்ளே இருக்கிற மண், ஏன்னா அதுக்கு வந்து சக்ஷன் இருக்கிறனால அதுக்குள்ளே மண் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நான் இது இந்த மாதிரி பண்ணி பார்த்து சாப்பிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு எங்கேயுமே மண் கடிப்படாது. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இது இருக்கிற எல்லா டர்ட்டையுமே ரிமூவ் பண்ணும். சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு க்ளீன் ஆக்டோபஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை கற்றுக்கிட்டது. ஸோ எஸ், நல்லா இந்த மாதிரி 3 to 4 minutes நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் இது ஒரு 5 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலே வந்து நல்லா ஒரு தண்ணியாக பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணி ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும். இந்த வாட்டரை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அகெயின் 4 to 5 times நல்லா ரின்ஸ் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக ரின்ஸ் பண்ணிடணும். இங்கே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வாஷ் வந்து டெமோக்கு காமிச்சிருக்கேன். பாருங்க, அந்த மாதிரி ஒரு 4 to 5 times நல்லா வாஷ் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக க்ளீன்டாக இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். ஆக்டோபஸ் வந்து நான் வந்து ப்ரீ பாயில் பண்ணிட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 300 ml வாட்டர் எடுத்திருக்கேன். அன்னாச்சி பூ, மராட்டி முக்கு, நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த ரெட் சில்லிஸ், பே லீஃப் அண்ட் வினிகர். இந்த வினிகர் வந்து ஃபிஷ்ஷி ஸ்மெல் ரிமூவ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ப்ரீ குக் பண்ணும்போது வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ணும்போது அது நல்லா கம்பைன் ஆகிடும். இப்போ வந்து இது மீடியம் சைஸ் ஆக்டோபஸ்ன்றனால இது 3 minutes இங்கே குக் பண்ணால் போதும். another 2 minutes நம்ம கிரேவியில் போட்டு அது வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதோட டென்டக்கிள்ஸ்லாம் சுருளும்.
அப்படி தான் உங்களுக்கு தெரியும் வந்து அது குக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஆக்டோபஸ் வந்து லைட் பிங்க் கலராக மாறிடும். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல. அது பாருங்கள், அந்த டென்டக்கிள்ஸ் எப்படி ரோல் அப் ஆகுது பார்த்தீங்களா? அப்படி தான் உங்களுக்கு தெரியும் இது குக் ஆகுதுன்னு. கவர் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் இதை பண்ணிவிட்டு வேறு ஏதோ பண்ண போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க. கூடவே நிற்கணும். 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் ஆனதும் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு வெசலுக்கு மாற்றி விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ட்ரை பேனில் ஆயில் எதுவுமே ஊற்றாமல் ஜீரா ஆட் பண்ணிவிடுவோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்டிங் தான், ஆயிலே தேவையில்லை. ஸோ எல்லாமே தனித்தனியாகவே ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீரகம் லைட்டாக பொரியிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. தீயாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா தீஞ்சிடுச்சுன்னா அப்புறம் மசாலாவே ஸ்பாயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொரியண்டர் சீட்ஸ். சேம் ப்ரொசீஜர் தான், ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி நார்மல் பெப்பரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சிஷ்வான் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக நறுக்கணும்னு இல்லை, நம்ம நார்மல் கிரேவிஸ்க்கு சாப் பண்ணுற மாதிரி சாப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டொமேட்டோவுமே நம்ம ஃபைன் பீசஸாக சாப் பண்ணிடலாம். கொரியாண்டர் இதையுமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம ப்ரீ குக் பண்ண ஆக்டோபஸை வந்து பைட் சைஸ் பீசஸாக சாப் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறதுனால ஃபுல் போட முடியாது. டென்டக்கிள்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன பைட் பீசஸாக கட் பண்ணிடுறேங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பேபி ஆக்டோபஸும் வந்திருக்கு. க்யூட்டாக இருக்குல்ல? அப்படியே நான் போடுறேங்க, கட் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட்டாக ஒரு பேனில் நம்ம ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து சாட்டைங்க்கு வச்சுருக்கிற இந்த கார்டமம், கிராம்பு எல்லாமே அதை அப்படியே ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் இதோட மசாலாஸோட ஸ்மெல் நல்லா இறங்கினதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்ல ஒரு பிங்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். அடுத்ததாக டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். டொமேட்டோஸ்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர், கறி மசால் தூள், சால்ட் ஆட் பண்ணிவிடுவோம். மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஸோ தட் மசாலாஸ் பேர்ன் ஆகாது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுடரையும் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். கொரியாண்டர், ஜீரகம்லாம் வச்சு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, பச்சை வாசனை போகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 250 ml to 300 ml வாட்டர் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கொதி வரணும்.
நம்ம ஆக்டோபஸ் ஆல்ரெடி குக்டுன்றனால நம்ம இந்த கிரேவியில் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறது கிடையாது. க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், ஆயிலெலாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சைட்லேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிரேவி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆக்டோபஸை ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அண்ட் மேக்ஸிமம் 3 minutes வரைக்கும் இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்சை வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி குக்டுன்றனால ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரப்பரி ஆகிடும். நான் சொல்கிற அதே கேட்டகரி தான். அந்த ஸ்குவிட், கட்டில் ஃபிஷ்ஷுக்கெலாம் என்ன சொல்கிறோமோ அதே தான். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணிடக்கூடாது. ரப்பரி ஆகிடும், சூவி ஆகிடும், டேஸ்ட்டே போயிடும். கிட்டத்தட்ட டேஸ்ட் பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு அந்த உங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டி வேணும்னா அந்த ஸ்குவிட் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த ஆக்டோபஸ்க்கு. ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த ஒரு டேஸ்ட்டே. நான் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு நம்ம கொரியாண்டர் ஆட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆக்டோபஸ் மசாலா ரெடி. வாங்க நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம். டேஸ்ட் டைம். நல்ல சுட சுட ரைஸில் மசாலா கோட்டட் ஆக்டோபஸ், இந்த டென்டக்கிள்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் யம்மி பைட் உங்களுக்கு தான். கார சாரமாக வார்த்தைகளே இல்லை, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மை லவ்லி ஃபுட்டி பட்டீஸ், இன்னொரு அருமையான ரெசிபியுடன் மீண்டும் சந்திப்போம். Take care, stay safe. Ta-da!